ஹலோ எவ்ரிவான், நான் திவாகர். ராகவர் லாரன்ஸ் அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல விஜய் அவர்களோட கட்சியோட இணைய போறாரா, இல்ல அண்ணாமலை அவர்களுடைய கட்சியில இணைய போறாரா அப்படிங்கிற கேள்விகள் அவரை சுற்றி எழுதிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, திருச்சி கிழக்குல நான் போட்டியிடலாமா அப்படிங்கிறத கருத்தை நான் மக்களிடமே கொடுக்குறேன். நான் அரசியலுக்கு வரலாமா, அதுக்கு தகுந்த ஆளுதானா நான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களிடமே கொடுக்குறேன். நீங்க எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை அவரு அவர் லைஃப்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பரிமாறவும் செஞ்சாரு. ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய பதிவுல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பேசினாரு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்ப பேச போறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய வருகை நிறைய கட்சிகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கு. அதுல அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் இப்போ ராகவ லாரன்ஸ் அவர்கள் கட்சியில் அரசியலுக்குள்ள வர்றதுக்கும் ஒரு முனைப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இவர்களுடைய வருகை அரசியலுக்கு நல்லதானா? ஆக்சுவலா நல்லதுதான். ஏன்னா அவர் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய அம்மா அப்பா இல்லாதவங்கள தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. நிறைய ஊனமுற்றோர்கள நிறைய பேரை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு கடந்த காலங்களாவே. அதாவது நிறைய வருடங்களா இது மாதிரி சேவை செய்யறதுல லாரன்ஸ் அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இவர் ஆக்சுவலாவே மக்கள் மத்தியில நல்ல பேர் உள்ளவர். இப்போ இவர் அரசியலுக்கு வந்தாருன்னா மக்கள் ஃபுல்லாவே அவர் நம்புவாங்க. ஆக்சுவலா அது மாதிரியான இடத்துல இருக்கிறவர் தான் லாரன்ஸ். இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்ல வந்தார். என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், தலைவர் அரசியலுக்கு வர போறாங்க, அவர் மூலமா இந்த மக்களுக்கு நம்ம கூட உள்ளவங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை செய்யலாம். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, அமைச்சர் ஆயிருங்களா, எம்எல்ஏ ஆயிருவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அது முக்கியம் இல்லை, தலைவர் வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த லாரன்ஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. ஆனா அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால அவரால் வர முடியாம போயிடுச்சு. அது வருத்தமும் பட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா இது மாதிரியான விஷயங்கள் என்னன்னா, அரசியல் சரிப்பட்டு வராதுப்பா, அது பணம், ஜாதி, மதம் எல்லாமே பார்ப்பாங்க அரசியல்ல, அதனால இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சொல்லிட்டு அவங்களுக்கு அரசியல்ல பையன் போறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களையும் உரையாடி இருக்காங்க அரசியலை பத்தியும். இப்போ விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும் பொழுது அவர் மேல நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டது. இவரும் ஒரு நடிகர் கட்சி, இவரால எங்கேயும் ஜெயிக்க முடியாது. இதுவரை இருந்த நடிகர்கள் மாதிரிதான் விஜயகாந்த், கமலஹாசன், கார்த்தி, டி ராஜேந்தர் இவ்வளவு தோத்து போன நடிகர்களை பத்தியுமே பேசிட்டு அந்த நடிகர்ல ஒருவரா போயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் எம்ஜிஆர் மாதிரியும் அண்ணா மாதிரியும் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆக்சுவலா அதை நோக்கிதான் அவரும் பயணப்பட்டாரு. ஒரு குறிக்கோள் வச்சு அதுல செயல்பட்டாரு. அதுல வெற்றியும் கண்டுட்டாரு. அந்த தேர்தல்ல ஜாதி மதம் எல்லாமே அடிபட்டுருச்சு. ஜாதி மதம் எல்லாமே அடிபட்டுருச்சு. அப்போ நம்ம இந்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு இந்த அரசியல் நம்ம போலாமா அப்படிங்கிற ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் கொடுத்தது மாதிரியான ஆயிடுச்சு விஜய் அவரோட வெற்றி. அதுலதான் அண்ணாமலை அவர்கள் உள்ள வராங்க, இளைஞர்களை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல. இப்போ லாரன்ஸ் அவர்களும் அதே பாதையில உள்ள வந்திருக்காங்க. லாரன்ஸ் அவர்கள் அவரோட பதிவுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றாரு. ஒரு பணக்காரர் ஒரு வீட்டுல 2 பேர் வேலைக்காரங்க வேலை பார்க்குறாங்க. ஒரு வேலைக்காரங்க வேலையை மெயினா பார்க்காம அந்த முதலாளிக்கு ஜால்ரா போறது மெயின் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தவர் அதெல்லாம் கிடையாது, என்னோட வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கான்பிடண்டா பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியில அவர் செட்டில்மெண்ட் கொடுக்குற நிலைமை வரும் பொழுது அந்த ஜால்ரா போட்டுக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா, அவருக்கு 1 மாச சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. ஆனா இந்த வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு பாத்தீங்களா, அவருக்கு வீடும் கொடுத்து இடமும் கொடுக்குறாரு.
அப்போ நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, உன்னோட வேலையை செய்ய, அதுக்கு பலன் எதிர்பார்க்காம செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு வராரு. இப்ப லாரன்ஸ் அவர்கள் அவருடைய கடமையை பயங்கரமா செம்மையா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கான பலனை மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் நம்புறாரு. ஆனா அவர் அதையெல்லாம் எதிர்பார்த்து நான் செய்யல, நான் அரசியலுக்கு வந்தேன்னா உங்களுக்கு இன்னமும் கூடுதலாக நிறைய உதவிகளை என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தேகத்துடன் தான் அவரு அந்த ஸ்பீச் இருந்தது. அவர் லாஸ்டா என்ன சொல்றாரு, மக்கள் மத்தியில நான் கொடுத்தேன். லாரன்ஸ் அவர்கள் விஜய் அவர்களுடைய போக போறாரா, இல்ல அண்ணாமலை அவர்களுடைய போக போறாரா, இல்ல தனித்து தனித்து திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரா, இதுதான் மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிற